கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபைகளை குறித்து ஆண்டவர் சொன்ன செய்திகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது சர்தை சபைக்கு ஆண்டவர் எழுதின செய்தியை நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிக்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கேதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சர்தை என்று சொல்லக்கூடிய இந்த சபைக்கு ஆண்டவர் எழுதின செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த செய்தியை நாம் பார்க்கிற வேளையில் சர்தை சபையினுடைய தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே சர்தை சபையினுடைய தூதன் என்று சொல்லுகிற வேளையில் நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரம் அது தேவ தூதனை அல்ல, அது அந்த சர்தை சபைக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுக்கக்கூடிய ஊழியக்காரரை அது என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. இங்கே இந்த சர்தை சபையினுடைய தூதனுக்கு எழுதுகிற செய்தியில எப்பொழுதும் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து 2 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவதாக தேவனுடைய 7 ஆவிகள், 7 ஆவிகளை உடையவரும். இந்த இடத்துல 7 ஆவிகள் என்று சொல்லுகிற வேளையில ஆவியானவருடைய 7 தன்மைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த ஆவியானவருடைய 7 தன்மைகள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த 7 தன்மைகளை குறித்து ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த ஈசா யாரு சொன்னா, தாவீதினுடைய தகப்பன். தாவீதினுடைய தகப்பன் யார்? ஈசாய். இந்த ஈசாய் என்று சொல்லக்கூடிய அடிமரம், அந்த அடிமரத்திலிருந்து தோன்றினவர் தாவீது. அந்த தாவீதினுடைய வம்சத்திலிருந்து ஒரு கிளை, ஒரு முளை எழும்பும். அது யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிற வேளையில இவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர் 7 விதமான காரியங்களை அவர் உடையவர் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம்.
அதை வரிசையாக நம்ம வாசிக்கும்போது வாசிக்கலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அப்போ மொத்தம் ஆவியானவருடைய 7 குணங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 7 குணங்களையும் உடையவராகிய இயேசு கிறிஸ்து எழுதுகிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் 7 நட்சத்திரங்களை கையில் என்ன செய்து கொண்டிருந்தார், ஏந்தி கொண்டிருந்தார் என்று சொல்லி யோவானுடைய தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்தை சபைக்கு 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தினவராகவும் தன்னை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். இந்த சபையை பொறுத்த மாத்திரத்தில் முதலாவதாகவே ஆண்டவர் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார். 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இங்க சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சொல்லிட்டு நல்ல காரியங்களை சொல்லுவார்னா சொல்லலை. எடுத்த உடனே என்ன சொல்றார் தெரியுமா, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். அப்ப இந்த சபை வெளியே பார்க்கிறதற்கு உயிர் உள்ளது போல காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே செத்த நிலைமையில் இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இங்கே எபேசு சபையினுடைய விசுவாசிகள் சொல்லும் பொழுது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை என்ன செய்தார், உயிர்ப்பித்தார். இந்த சபையானது ஆவிக்குரிய நிலைமையிலே செத்த ஒரு சபையாக இருந்திருக்க வேண்டும். கொலோசையர் 2:13 வாசிக்கலாம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனமில்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து. மரித்தவர்களாயிருந்த உங்களை, இங்கேயும் பாவங்களினாலே மரித்தவர்களாயிருந்தவர்கள் என்று சொல்லி இங்கே கொலோசையர் சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 5:6. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். இங்கே ஆண்டவரை குறித்து நினைவில்லாமல், ஆண்டவருடைய காரியங்களை குறித்து அக்கறை இல்லாமல், உலக காரியங்களிலே சுகபோகமாய் நாம் வாழுவோமானால் ஆவிக்குரிய பார்வையில் நம்ம யாரு, செத்தவர்கள். அப்ப சபையில் வெறும் பேச்சு மட்டும் இருந்தது, என்ன இல்லை, கிரியை இல்லை. அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் இருக்குமானால் அது என்ன நிலைமைக்கு சமம், செத்த நிலைமை. அப்ப இந்த சபையில கிரியைகள் இருந்தது. ஒருவேளை ஆராதனை இருந்திருக்கலாம், பலவிதமான நிகழ்ச்சிகள் இருந்திருக்கலாம், இன்னும் பலவிதமான காரியங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் நல்ல சுகபோகமான சபையாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கிரியைகள் அங்கே இல்லை. ஆண்டவருடைய கிரியைகள் அங்கே இல்லை. அங்கே ஆண்டவருடைய கிரியைன்னு சொல்லும்போது வேத வசனத்துக்கு ஏற்ற கிரியைகள் அங்கே இல்லை. மற்றபடி வெளியரங்கமான தோற்றம் இருக்கிறது, வெளியரங்கமான தோற்றம் இருக்கிறது, நிகழ்ச்சிகள் இருக்கிறது, இன்னும் எல்லா காரியமும் இருக்குது. தீமோத்தேயு சொன்ன மாதிரி விசுவாச தேவ பக்தியின் வேஷம், தேவ பக்தியை போல காணப்படுகிறார்கள்.
ஆனால் அதனுடைய பலன், அதனுடைய கிரியை அங்கே இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்கிறன்னா, உனக்கு உயிருள்ள மாதிரி தெரியுது, ஆனால் நீ உலக பிரகாரமாக பார்க்கும்போது, வெளியரங்கமாக பார்க்கும்போது ஜீவன் உள்ளது போல இருக்கிற, ஆனால் என்னுடைய பார்வையில் எப்படி இருக்கிறா? செத்தவனை போல நீ இருக்கிறாய். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற காரியம் 2வது, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவாய் காணப்படவில்லை. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவாய் காணப்படவில்லை. இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய கிரியைகள் நிறைய இருக்கலாம். நிறைய திட்டங்கள் இருக்கலாம், நிறைய ப்ரோக்ராம் இருக்கலாம், நிறைய காரியங்கள் சபையில் காணப்படலாம். ஆனால் அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கணும்? நிறைவாக இருக்கணும். இதை குறித்து பார்க்கும்போது தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சாருக்கு பின்பதாக வந்த அவருடைய பேரன் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய முற்பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருக்கக்கூடிய தேவாலயத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்த போர்க்கிண்ணங்கள், தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பரிசுத்தமான பொருள்களை எடுத்து அதில் திராட்சை ரசமும் மதுபானமும் ஊற்றி எல்லாருக்கும் பரிமாறினான், வந்த ராஜாக்களுக்கெல்லாம். அப்போ ஒரு கை உறுப்பு சுவரில் எழுதுகிறது. எழுதினதை பார்க்கும் பொழுது அது என்னன்னு தெரியல, இவனுக்கு பயம் உண்டாயிற்று. அப்பொழுது தானியேலை அழைத்து அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்கும்போது தானியேல் படிக்கிறார். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனமெனே தெக்கேல் உபார்சின் அப்படின்னு சொல்லி அந்த கை உறுப்பு எழுதுனதுன்னு சொல்லி தானியேல் படிக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மெனே என்று சொன்னால் தேவன் உன் ராஜ்யத்துக்கு என்ன உண்டாக்கினார்? ஒரு முடிவு உண்டாக்கினார். தெக்கேல் என்று சொன்னால் நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டா என்று அர்த்தம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நம்ம தராசில் என்ன செய்கிறாரு? நிறுக்கிறார். தராசில் நிறுத்து அவர் என்ன செய்கிறார்? மார்க் போடுறார். இங்கே சர்தை சபைக்கு மார்க் போடும்போது உன்னுடைய கிரியைகள் எல்லாமே என்னுடைய தராசில் நிற்கும்போது அது சரியாகவே காணப்படலை, சரியாகவே காணப்படலை. நல்லா கவனிங்க, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 2 பேர் வாழ்ந்தார்கள் என்று இயேசு சொல்கிறார். ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் லாசர். இப்போ உலக பிரகாரமாக பார்த்தா என்ன சொல்லுவோம் தெரியுமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் யார்? ஆமாம், ஐஸ்வர்யவான். இவர் யார்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த லாசர்வை குறித்து என்ன சொல்லியிருப்பாங்க? இவன் என்ன செஞ்ச பாவமோ இப்படி ரோட்டில் உட்காந்துருக்கிறான். சரி, ஐஸ்வர்யவான் இறந்தப்ப ஃபியூனரல் சர்வீஸ் நடந்திருக்கும். அப்போ என்ன பேசியிருப்பாங்க? ரொம்ப நல்லவர், ஆண்டவர் அவர் என்ன பண்ணியிருந்தாரு? ஆசீர்வச்சிருந்தாரு அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. லாசருவை குறித்து எதுவுமே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இவன் கர்த்தருடைய பார்வையில் உயர்ந்தவனா, அவனுடைய கர்த்தருடைய பார்வையில் உயர்ந்தவனா அப்படிங்கிறது அப்படியே ஃபுல்லாக மாறி இருக்குது. அதே போல் தேவாலயத்துக்கு 2 பேர் போகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறான், நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், அதுக்கடுத்தாப்புல என்ன செய்கிறேன்? எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் ஆயக்காரன்னா வரி வசூல் பண்ணுறவன். என்ன செய்கிறவன்? வரி வசூல் பண்ணுறவன். வரி வசூல் பண்ணுறவன்னு சொன்னால் ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. வரி கொடுக்கலைன்னா என்ன பண்ணிடுவாங்க? வீட்டில் இருக்க சாமான்லாம் அழுட்டு போயிடுவாங்க. அதனால் எல்லாரும் அந்த வரி வசூல் பண்ணணும்னு சபிப்பாங்க. ஏன்னா வரி வசூல் பண்ணி ரோமருக்கு கொண்டு போய் கொடுக்குறான்.
அப்போ ரோமருடைய கைக்கூலி அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, யூதர்கள் திட்டுவாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் ஒரு பாவி, உங்கள் முகத்தை பார்க்கறது கூட எனக்கு என்ன இல்லை, அருகதை இல்லைன்னு. அப்போ நம்ம பார்வையில் யார் ரொம்ப பெட்ரு? அவன் வாரத்தை 2 தடவை உபவாசம் இருக்க மாட்டேன்றான். அவன் என்ன செய்கிறான்னா எல்லாத்துலேயும் ஆண்டவர் கொடுக்குறான். அவன் இருக்கிறவன்ட்டெல்லாம் என்ன செய்கிறான், ஆமாம் கடினமாக வசூல் பண்ணுறான். அப்போ யார் நீதிமான் நம்ம பார்வையில்? பரிசேயன் தான் நீதிமான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் யாரு? தன்னை தாழ்த்தி ஆண்டவரே நான் ஒரு பாவின்னு சொல்லி ஏன் ஒத்துக்கொள்கிறான்னு அவன் தான் நீதிமான். அப்போ நம்ம பார்க்குற பார்வை வேற, ஆண்டவர் பார்க்குற பார்வை வேற. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பார்வையில் உன்னுடைய கிரியைகள் எப்படி இல்லை, ஆமாம், ஆனால் நீ உயிர் உள்ள மாதிரி ரொம்ப உலகத்தில் பார்க்கும்போது உன்னுடைய செய்கைகள்லாம் ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் எனக்கு முன்னால் உன் கிரியைகள் நிறைவாய் காணப்படவில்லை. இங்கே தான் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அங்கே சொல்கிறாரு, அவர் பாராட்டுகிறத பார்க்கும்போது 4ஆம் வசனம், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது ஆனாலும் ஒரு சிலர் மட்டும் தங்கள் வஸ்திரங்களை என்ன செய்யலையா, தன் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. அப்படின்னா யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரங்களையும் வெறுத்து தள்ளுங்க. மாம்சம் என்றால் என்ன? மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள். அப்ப இந்த உலகத்தின் கிரியைகளினாலே வஸ்திரம் என்று சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கை. வஸ்திரம் என்று சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கை. அப்போ இந்த உலகத்தின் கிரியைகளினாலே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படக்கூடாது, கரைபடக்கூடாது. அப்படி அந்த உலகத்தின் இங்கே சொல்லியிருக்கிற பிரகாரம் அந்த சபையில் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவரை விட்டு உலகத்தின் கிரியைகளில் போயிட்டாங்க. அதனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் செத்தவங்களாக மாறிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் தங்களுடைய ஜீவியத்தில் மாம்சத்தின் கிரியைகள், உலகத்தின் காரியங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு அவங்க ஆண்டவருக்கு பிரியமாக என்ன செய்கிறாங்க, நடக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. முழு சபையும் அப்படி போயிடல. ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இந்த உலகத்தின் காரியங்களில், மாம்சத்தின் காரியங்களில், மாம்சீகமான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் ஆவிக்குரிய காரியங்களில் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு சிலர் அங்கே என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்கள குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க என்னோடு கூட என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, அவங்களுக்கு வெண் வஸ்திரம் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். சரியா? அப்போ முதலாவது அதில் இருக்கிற குறைகளை சொல்கிறாரு. அடுத்தாப்புல அதில் இருக்கக்கூடிய நிறை. ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க, உயிர் உள்ளவர்கள் என்று செத்தவர்களாக இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க, ஒரு சிலர் இந்த உலக நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளே என்ன வர ஆரம்பிச்சிருச்சு, உலகம் வர பெருகமு சபையில் உலகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி உலகம் வர்ற வேளையில் ஒரு சிலர் என்ன செய்யலை, அதை தள்ளிவிட்டு கர்த்தருக்குன்னு எப்படி இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க. அவங்க என்னோட கூட என்ன செய்வாங்க, வெண்வஸ்திரம் தரித்து நடப்பார்கள். இப்போ அடுத்து
சபைக்கு ஆலோசனை சொல்கிறார். ஆலோசனை சொல்லும்போது முதலாவது நீ விழித்து கொண்டு, முதலாவது என்ன செய்? விழித்து கொண்டு. விழித்து கொண்டுனா என்னென்னா, முதல்ல நம்மக்கிட்ட குறை இருக்குங்கிறது முதல்ல நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். அப்படி தெரியலைன்னா நம்ம திருந்துறதுக்கு என்ன கிடையாது? சான்ஸே கிடையாது. அப்போ நீ முதலாவது என்ன செய்? விழித்துக்கொள், விழித்துக்கொள். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ விழித்துக்கொள்னா என்ன பண்ண? ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ணினா ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். ஒன்று விழித்துக்கொள். ரெண்டாவது, ஒரு சிலது செத்து போயிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சிலது இன்னும் சாகலை, கொஞ்சம் நஞ்சம் இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இருக்குது. ஒரு சிலது முழுசுமாக பின்மாறி போயிடுச்சு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சிலது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன இருக்குது? உயிர் இருக்குது, உயிர் இருக்குது. அதை நீ என்ன பண்ண? என்ன பண்ணு? ஸ்திரப்படுத்து. அதை நீ என்ன பண்ண வேணும்? ஸ்திரப்படுத்த வேண்டும். அதுக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நீ கேட்டு பெற்ற வகையை நினைத்து, கேட்டு பெற்ற வகையை நினைத்து. நல்லா கவனிங்க. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆரம்ப கால வாழ்க்கையில் நம்ம நல்லா வைராக்கியமாக இருக்கிறோம், வைராக்கியமாக இருக்கிறோம். ஜெபத்தில், ஊழியம் செய்கிறதுல, ஆராதிக்கிறதுல வைராக்கியமாக இருக்கிறோம். ஆனால் காலம் செல்ல செல்ல வசதிகள், பொருளாதாரம் இதெல்லாம் பெருக 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 அந்த பழைய ஆவிக்குரிய காரியங்கள் மறைந்து உலக காரியங்கள் நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வர ஆரம்பிக்கிறது. வர ஆரம்பிக்கிற வேளையில் அந்த உலக காரியங்கள் வர 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 உலகத்தினுடைய அந்த காரியங்கள் நம்மை நெருக்குகிறபடினாலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய அந்த தன்மை என்ன செய்ய ஆரம்பிக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இதுதான் அந்த சர்தை சபையினுடைய நிலைமை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முதல்ல எப்படி என்கிட்ட ஜெபம் பண்ணி எப்படி இந்த காரியங்களெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டாய் என்பதை நீ நினை. நீ பெற்றுக்கொண்டாய் என்பதை நினை. எபேசியர் சொல்றாரு, நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய். அப்போ அநேக சமயத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம ஆண்டவர்கிட்ட ஆரம்பத்தில் வரும்போது எப்படி இருந்தோம்? எப்படி ஆண்டவருடைய காரியங்களில் வைராக்கியமாக இருந்தோம்? எப்படி ஆண்டவரை நேசித்தோம்? அப்போ ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு என்னென்ன காரியங்களெல்லாம் கேட்டதில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? தந்தார். அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நினைக்கணும். கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைத்து. அடுத்து என்ன செய்யணும் தெரியுமா? அந்த காரியங்களை கைக்கொள். என்ன செய்யணும்? கைக்கொள். முதல்ல நம்ம என்னென்ன காரியங்களை செய்தோமோ அந்த காரியங்களை திரும்ப நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். அடுத்து அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு சார் மனம் திரும்பு. என்னதுங்க? மனம் திரும்பு. இப்போ மனம் திரும்பு நம்ம எல்லாரும் யாருக்கு சொல்கிறோம்? புறஜாதியாருக்கு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் யாருக்கு சொல்கிறாரு? ஆமாம், அநேக சமயத்தில் நம்ம சர்தையை போல நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டு எப்படி பெற்றுக்கொண்டு எப்படி ஆண்டவருக்குள்ளே இருந்தோம் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து இறங்கி போயிருந்தோன்னா திரும்ப நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப, மனம் திரும்ப. ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? இந்த சபைக்கு எச்சரிக்கை கொடுக்க என்ன செய்கிறாரு? எச்சரிக்கை. நான் இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், மனம் திரும்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போ நீங்கள் என்சிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது
ஒரு கமாண்ட் கொடுப்பாங்க, அபவ் 10 அப்படிம்பாங்க. அப்போ அப்படியே திரும்பி எந்த திசைக்கு எதிராக போனாங்களோ அது திரும்பி வருவாங்க. அப்போ சர்தை சபையே, நீ ஆண்டவரை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற, தூரமாக போயிட்டே இருக்கிற, அப்படியே நின்று திரும்பி யாருக்கிட்ட வா, ஆண்டவர்கிட்ட வா. அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சர்தை சபையினுடைய செய்தி நமக்கு ஒரு எச்சரிப்பு. அநேக சமயத்தில் நாம் கூட ஆலயத்துக்கு வரோம், ஜெபம் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலே பார்க்கும்போது அநேக சமயத்தில் நம்ம காரியங்களில் ஒரு ஜீவன் இருக்குதா, இல்லாட்டா உயிருள்ள நிலைமையிலே நாம் செத்த நிலைமையில் இருக்கிறோமா? அநேக சமயத்தில் எல்லாமே சடங்காச்சாரமாக மாறிடுது. என்னவா மாறிடுது? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது, வரணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடுறோம். ஆனால் வந்து ஆராதிக்கிறோமே, அந்த ஆராதனையில் ஜீவன் இருக்குதா? ஆராதனைக்கு வரோம், உட்கார்றோம், பாட்டு பாடுறோம், வசனத்தை கேட்குறோம், ஆனால் ஜீவன் இருக்குதா? முதல்ல ஆரம்பத்தில் ஆலயத்தில் வந்து நம்ம உட்காரும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தமே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறத உணர்ந்தமே, இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதனால் கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆகணும், போகணும், இல்லாட்டா 4 பேர் என்ன கோயிலுக்கு போகலையான்னு கேட்பாங்க. அதுக்காக வேண்டியாவது நம்ம என்ன செய்யணும், போகணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் முதல்ல இருந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? முதல்ல இருந்த பார்க்கறதுக்கு உயிர் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உண்மையிலேயே உயிர் இல்லை. ஒரு சிலருக்கு உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக இணைஞ்சிட்டு இருக்குது, போய்கிட்டு இருக்குது. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு சரியாக தெரியல, சார்ல்ஸ் ஃபின்னியன் தெரியல, டிஎல் மூடின்னு சொல்கிறாரு, நான் வந்து என் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணும் போதோ இல்லாட்டா வேதம் வாசிக்கும் போதோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர முடியலைன்னா நான் உடனே முழங்கால் போட்டு, ஆண்டவரே, என் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை உணர முடியல, ஏதாவது நான் வந்து உமக்கு எனக்கு ஏதாவது தடை இருக்குதா அப்படின்னு உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த தடையை நான் மாற்றி கொண்டால் ஒழிய எனக்கு சமாதானமே இருக்காது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சர்தை சபையினுடைய செய்தி சர்தை சபைக்கு மட்டுமல்ல, நமக்கு ஒரு எச்சரிக்கை. நம்ம வேதம் படிக்கிறோம், அது கொஞ்ச நாள் அப்படியே வந்துடும். காலையில் இருந்துச்சு ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஸ்தோத்திர பலி சொல்லணும், அப்புறம் வீட்டு வேலையை கவனிக்கணும், மத்தியானம் பைபிள் படிக்கணும், ரைட்டு. ஆனால் முதல்ல இருந்த மாதிரி நமக்கு அந்த அனுபவம் இருக்குதா அனுபவம்? அப்படி இல்லைன்னா இப்போ உபவாசம் இருக்கிறது கூட நமக்கு என்னவா மாறிடலாம், ஒரு சடங்காச்சாரமாக மாறிடலாம். ஆமாம், உபவாசம் இருக்கிறோம் நல்லது. ஆனால் உபவாசம் இருக்கும்போது காலையில் சாப்பிடாமல் இருக்கிறோம், அதான் உபவாசம் இல்லை. அதில் எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், இல்லாட்டா ஒரு நாளில் உபவாசம் இருக்கணும், வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்கணும், அது அப்படி ஒரு சடங்காச்சாரமாக நம்ம என்ன பண்ணிடுறோமா, மாற்றிடுறோமா? அதே போல் கம்யூனியன் எடுக்கிறோம். நிறைய சபைகளில் கம்யூனியன் எடுக்கிறது என்ன ஆகிப்போச்சு, ஒரு சடங்காச்சாரம். ஆராதனை முடிஞ்சோன்னு என்ன எடுத்துடணும், கம்யூனியன் எடுத்துடணும். கடைசியில் அந்த கம்யூனியனில் இருக்கிற பயபக்தி போயிடுது. ஆனால் ஆரம்பத்தில் நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு வந்து அந்த கம்யூனியன் எடுக்கும்போதே கண்ணீரோட பாரத்தோட பயபக்தியோடு எடுப்போம். ஆனால் கொஞ்சம் நாளாக ஆக அது ஒரு என்னவாயிருது, சடங்காச்சாரம் ஆயிடுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆதியில் இருக்கும்போது என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட வகை இருக்குதே, அதை நீ முதலாவது நினைத்து என்ன செய்ய, மனம் திரும்பு. அப்பப்போ நம்மளை சோதித்து பார்க்கணும். அப்பப்போ நம்ம
ஆதியில் இருந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? ஆதியில் இருந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தது போல நம்மளால் உணர முடியுதா? இப்போ நிறைய காரியம் என்னென்னா, நாள் ஆக ஆக ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய இந்த பயம் நிறைய பேருக்கு போயிடுது. விசுவாசிகளுக்கு என்ன போயிடுது? பயம் போயிடுது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆதியில் இருக்கும்போது எப்படி பயபக்தியோடு கூட நம்ம காணப்பட்டோமோ அதே போல் நம்ம காணப்படும். பாருங்கள், ஆரம்ப நாட்களில் ஆலயத்துக்கு வர்றது கூட, ஐயோ 6 மணி ஆச்சு போகணும், போகலாம், இப்போ தான் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, போகலாம், இப்போ தான் பாஸ்டர் பிரசங்கமே பண்ண என்ன செய்வார், ஆரம்பிப்பார், அப்போ போனால் போதும் அப்படிங்கிற நிலைமை இருக்குதா? இல்லாட்டா இல்லை நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். இப்போ ரோமன் கத்தோலிக்க நான் என்ன பூசை காணணுமா? முழு பூசை என்னங்கம்மா, இப்படித்தானம்மா? ஆமாம். அப்போ நாள் ஆக ஆக நமக்குள்ள என்ன வந்துடுது? உயிர் இருக்குது. சபைக்கு வரோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், அங்கத்தினர் ஃபார்ம் எழுதி என்னச்சாச்சு கொடுத்தாச்சு, பிறந்த நாள் திருமண நாளெல்லாம் என்ன செய்கிறாங்க, சபையில் வாசிக்கிறாங்க, லிஸ்ட்டில் வந்தாச்சு. அப்போ எதில் எந்த பட்டியலில் இருக்கிறோம்? உயிர் உள்ளவர்களுடைய பட்டியல். கரெக்டாச்சா? நானும் உங்களை அந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கிறேன், அடுத்த லிஸ்ட்டுக்கு போகலை. ஆனால் ஆள் இங்கே தான் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? முழுசா காலியா இல்லை அரைகுறையா? இப்போ பரவோ இப்போ போனாலும் போயிடும், இல்லாட்டா பரவாயில்ல ஒரு 6 மாதம் தாங்கும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறோமா? இல்லாட்டா ஆண்டவருக்குள்ள ஜீவன் உள்ளவர்களாய் எப்படி இருக்கணுங்க? ஆமாம், அப்படி இருக்கிறோமா? அப்படி அந்த சபை சர்த சபை இல்லை. ஏன்னு கேட்டால் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் தியத்திரா சபையினுடைய காலங்களில் கான்ஸ்டன்டைன் மன்னனால் என்ன வந்துருச்சு? உலகம் உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்த உடனே அங்கே விக்கிரக வழிபாடு மற்ற எல்லா காரியம் என்ன செஞ்சிருச்சு? உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. வர ஆரம்பிக்க அந்த ஆண்டவருடைய ஆவியானவருடைய கிரியை என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? குறைஞ்சு சடங்காச்சாரங்கள் மேற்கொள்ள ஆரம்பித்தது. எது மேற்கொள்ள ஆரம்பிச்சது? அதான் தியத்திரா சபையில் சொல்லுதுங்களா? அதாவது வாசிக்கலாம், அதை தியத்திரா சபையினுடைய காலங்களில் 2:20 வாசிக்கலாம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இப்ப இந்த யேசபேல் யார் என்று சொன்னால், எலியாவினுடைய நாட்களிலே வாழ்ந்த அரசி, ஆகாபுடைய மனைவி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் பாகாலுடைய வணக்கத்தை எங்கே கொண்டு வந்தாங்க? இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாகால் வணக்கத்தின் நிமித்தமாக அங்கே விக்கிரக ஆராதனை என்ன செய்தது? வந்தது. அதே போல இந்த தியத்திரா சபையினுடைய காலங்களிலே சபையிலே கான்ஸ்டன்டைன் மூலமாக இந்த யேசபேல் என்று சொல்லுகிறது ஒருவேளை வார்த்தையின்படியான தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஆனால் எல்லாம் ஒரு சிஸ்டம்னு சொல்கிறாங்க, ஒரு அமைப்பு. அதன் மூலமாக சபையில் என்ன வந்துச்சு? யேசபேல் கொண்டு வந்தது ஒரு விக்கிரக ஆராதனை உள்ளே வந்தது. அந்த விக்கிரக ஆராதனை உள்ளே வந்ததுனால சபை என்ன ஆயிற்று? தீட்டுப்பட்டது.
சபையினுடைய காரியங்கள், வாழ்க்கை கரைப்படுத்தப்பட்டது. அதான் சொல்றார் இல்லையா, தங்களுடைய வஸ்திரங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள். அப்ப இந்த சர்தை சபையினுடைய நாட்களில் ஆண்டவர் சபையின் காலத்தை பார்க்கும் பொழுது விக்கிரகாராதனை இப்போ உள்ள நினைச்சிருச்சு, வந்துடுச்சு. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன் அது எப்படி வந்தது, யார் மூலமாக வந்ததுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது சர்தை சபையினுடைய நாட்களில் சபையில் சடங்காச்சாரங்கள் வந்தது. அடுத்தாப்புல உலக பிரகாரமான எல்லா காரியமும் வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்க, மலையிலும் குகையிலும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திருவிழா கொண்டாடுறதுக்கு என்ன கிடையாது, நேரம் கிடையாது. அவன் உயிருக்கு தப்பி ஓடுறானே. அப்புறம் திருவிழாலாம் எப்போ வந்துச்சு, கான்ஸ்டன்டைன் காலத்தில் தான் எல்லா திருவிழாவும் அப்போ தான் வந்தது. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, கிறிஸ்மஸ் 1ஆம் நூற்றாண்டில் கொண்டாடாங்களா? கொண்டாடலை. கிறிஸ்மஸ் கொண்டாடினதுக்கான ஆதாரம் இதில் இல்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இல்லை 1ஆம் நூற்றாண்டில். அதே போல் ஈஸ்டர் கொண்டாடுறோமே, ஈஸ்டருக்கு என்ன இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, இயேசு பிறந்தாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆனால் சபை கொண்டாடுச்சுங்கிறதுக்கு என்ன இல்லை, ஆதாரம் இல்லை. ஆனால் நம்ம அந்த இயேசு பிறந்தார் என்கிற அந்த காரியத்தை நாம் மகிழ்ச்சியாய் ஆராதிப்பதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிற செய்தியை உலகத்துக்கு சொல்லுகிறதற்காக ஒரு நாளை நியமித்து ஆராதிப்பது தவறில்லை. ஆனால் அதில் ஆராதனை தான் இருக்கணுமே தவிர சடங்காச்சாரம் இருக்கக்கூடாது. ஆராதனை தான். இப்போ இயேசு பிறந்தார் என்று சொல்லுகிற வேளையில் இயேசு பிறந்தார் என்று சொல்லி அந்த நாளில் அவரை பிறந்ததற்காக ஆராதிக்கத்தான் நம்ம அந்த நாளை வச்சுக்கணுமே தவிர அதில் என்ன வரக்கூடாது, சடங்காச்சாரம் வரக்கூடாது. அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக கிருபாதார பலியாக மரித்தார் என்பதை ஒரு நாளிலே நாம் நினைவு கூர்ந்து அவரை ஆராதிப்பது தான் நல்லது. அதில் என்ன ஆகக்கூடாது, அந்த நாளில் அகத்திக்கீரை சாப்பிட்டு துக்க கஞ்சி குடிக்கணும்னு சொல்லி பைபிளில் போடல. அதெல்லாம் என்னது, நம்ம வச்சுக்கிட்டது. விளங்குதுங்களா? அதனால் நம்ம சபையில் யாருமே துக்க கஞ்சி குடிக்கலன்னு நினைக்கிற, குடித்தவங்களாம் விட்டுட்டீங்க, நல்லது. ஆனால் என்ன நினைவு கூறுறோம், அவரை ஆராதிக்கிறோம். என்ன செய்கிறோம், அந்த நாளில் ஏசப்பா எனக்காக சிலுவையில் மரிச்சிங்களேன்னு சொல்லி அவரை என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம். அப்படி குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆராதிப்பது தவறல்ல. ஆனால் அது என்னவா மாற்றக்கூடாது. ஆமாம். அதே போல் 2 நாட்கள், அந்த நாட்களில் அவங்க மலையிலையும் குகையிலையும் வாழ்ந்து 2 நாட்களுக்கு எங்கே போவாங்க, 40 நாள் குடிக்க மாட்டாங்க, 40 நாள் சினிமாவுக்கு போக மாட்டாங்க, 40 நாள் பூ வைக்க மாட்டாங்க, ஈஸ்டர் அன்னைக்கு புது படத்துக்கு போவாங்க, ஈஸ்டர் அன்னைக்கு விசேஷமாக பார்ட்டி, பயங்கரமான பாட்டிலெல்லாம் ஓப்பன் ஆகும். இதுக்கு ஒரு ஈஸ்டர் தேவையே இல்லை. கரெக்டா? அதனால் இயேசு உயிர்த்தெழுந்தார், அது பெரிய உலகத்திலேயே நடக்காத ஒரு காரியம். அதை நினச்சி அவரை என்ன பண்ணுறோம், ஆமாம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா அப்படின்னு அவரை என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் அதில் எது வரக்கூடாது, சடங்காச்சாரம் வரக்கூடாது. அப்போ இந்த சடங்காச்சாரமெல்லாம் யார் மூலமாக வந்தது, கான்ஸ்டன்டைன் மூலமாக. அப்போ என்ன ஆயிடுச்சு, சபை எதனால கரைப்பட்டு போயிடுச்சு, மாம்சத்தாலே உலகத்தாலே என்ன பண்ணிருச்சு, கரைப்பட்டு போயிடுச்சு. ஆனால் அதுலேயும் ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்களா, தங்களை
தங்கள் வஸ்திரங்களை, தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய சாட்சியை கரைப்படாத ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்க என்னோடு கூட வெண் வஸ்திரம் தரித்து என்ன செய்வாங்க, நடப்பாங்க. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு புரியுது, இன்றைக்கும் அன்னைக்கு சொன்ன அதே தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் பொருந்துதா பொருந்தலையா? இன்றைக்கும் பொருந்துது, இன்றைக்கும் சபையில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி தீபாவளி கொண்டாடுவாங்க. ஆமாம், கொண்டாடுவாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வந்துடும், ஆதி சபையில் எல்லாம் வந்தது போல் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஏன்னா இது என்ன காலம், கடைசி. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தி கொள்ளாத ஒரு கூட்டத்தில் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை வாசிக்கலாம்? ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். எப்படி வருவேன்? திருடனை போல் உன்மேல் வருவேன். இதை குறித்து நம்ம வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2 வாசிக்கலாம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறப்ப ஆண்டவருடைய நாள் எப்படி வரும்? திருடனை போல வரும். அப்போ ஆண்டவர் இங்கே சர்தை சபைக்கு அதே காரியத்தான் சொல்றாரு, நான் திருடனை போல என்ன செய்வேன், வருவேன். அப்போ இன்றைக்கு அந்த வசனம் நமக்கு அருமையால் எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆண்டவர் திருடனை போல வருகிறவராயிருக்கிறபடினாலே எப்பொழுதும் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறது ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இங்கே ஆண்டவர் 4 காரியத்தை இங்கே ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு சொல்லுகிறார். ஒன்று, அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள். ஏனோக்கு தேவனோடு கூட என்ன செய்தார், நடந்தார். அவனை கர்த்தர் என்ன செஞ்சாரு சொல்லுங்க, எடுத்துக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனோடு கூட ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு பாக்கியம். 2வது, வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். என்னதுங்க? வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். 3வதாக, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்களுடைய நாமம் கிறுக்கி போடப்படுவதில்லை. அப்படின்னா அந்த மற்றவங்க உயிருள்ள பெயர் கொண்டும் செத்தவனாய் இருக்கிறவங்களுடைய பெயர்கள் என்ன செய்யப்படுமா, ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படும். ஆண்டவருடைய எச்சரிக்கை. அடுத்து, யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய நாமத்தை ஒரு நாள் வரும் பொழுது பிதா தேவ தூதர்கள் எல்லாரும் முன்பதாக என்ன பண்ணுவார், அறிக்கையிடுவார். பவுலை பார்த்து சொல்வார், இது என்னுடைய ஊழியக்காரர், எனக்காக இவ்வளவு பாடுகளை பட்டார், எனக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக இவ்வளவு காரியங்களை செய்தார்னு சொல்லி எல்லாரும் முன்பதாகவும் ஆண்டவர் நம்முடைய பெயரை என்ன பண்ணுவார், என்ன செய்வார், அறிக்கை பண்ணுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய விருதுகள்லாம் வழங்கும் போது அங்கே ஜனாதிபதியோ இல்லாவிட்டால் பெரிய அந்த கவர்னரோ இருக்கும்போது பேரை வாசிப்பாங்க. வாசித்து
இன்னார் இந்த காரியத்தை செய்தாங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் முன்பதாக அவர்கள் என்ன செய்வார்கள்? கனப்படுத்தப்படுவார்கள். அதே போல் யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களை பிதா முன்பதாக நான் என்ன செய்வேன்? அறிக்கையிடுவேன். இன்னொருத்தர் சொல்கிறாரு, யார் என்னை குறித்து இந்த பூமியிலே சொல்கிறதுக்கு வெட்கப்படுவாங்களோ அவங்கள பிதா முன்பு சொல்கிறதுக்கு நான் என்ன செய்யப்படுவேன்? வெட்கப்படுவேன். அப்போ பிதாவின் முன்பதாக யார் ஜெயம் கொள்கிறார்களோ அவர்களை அறிக்கையிடுவார். சொல்கிறார் இல்லையா, அந்த நாளில் நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே நீ என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அப்போ இங்கே நாம் ஜெயம் கொள்ளும் பொழுது, ஆண்டவர் ஒரு நாள் வரும் பொழுது, அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது எல்லார் முன்பதாக நம்மை என்ன செய்வார்? நம்முடைய கிரியைகளை சொல்லி நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ அந்த நாளில் அருமையானவர்களே, ஆண்டவர் கனப்படுத்துகிற அந்த ஒரு காரியம் மிகவும் மகிமையானதாக இருக்கும். கடைசியாக சொல்லுகிற வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ இந்த சர்தை சபைக்கு ஆண்டவர் சொன்ன செய்தி நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த சூழ்நிலைமையிலே நாம் இருக்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து அதிலிருந்து குறைஞ்சிருப்போம்னா நம்ம திரும்பி அந்த நிலைமைக்கு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமாண்டவரே, சர்தை சபையினுடைய செய்தி எங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையான செய்தியாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உயிர் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்றோம். எங்களுடைய விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசமாக இருக்குமானால் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைத்து நாங்கள் ஆதியில் செய்த கிரியைகளுக்கு நாங்கள் திரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களை மீண்டும் உயிர்ப்பித்து ஆண்டவரே தகப்பனே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.